கோயில் ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் மன்னார் சிப்பியாறு அந்தோனியார் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நேற்று தினம் பெய்த மழையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான வெள்ளம் பாஞ்சு இங்கே பாருங்கள் நீர் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக பயணிக்கக்கூடிய அளவில் நீரெல்லாம் வற்றிய நிலையில் காணப்படுது. உண்மையிலே இதுவும் ஒரு அற்புதமாக தான் பார்க்கப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி. சேராக மாறிய பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம். நேற்று பெய்த கடும் மழையினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் பயங்கரமாக சேராக மாறிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ற எல்லா இடம். இதே நிலையில் காட்டுக்குள்ளே 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். உள்ளே சேருன்னு தான் சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது முன்னுக்கு பார்த்தா பயங்கரமாக தண்ணி தான் எல்லா இடம். தண்ணியெல்லாம் பற்றின பிறகு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நின்றுருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தின் இன்றைக்கு காட்சிகளை பதிவு செய்ய வந்திருந்தோம். பயங்கரமாக சேர் அந்த முதல் நாள் வரும்போது இருந்த மாதிரி சேர் பயங்கரமாக எல்லா இடமும் சேராக இருக்குது. அதில் தான் நடந்து போய் கொண்டிருக்கோம். எல்லா இடமும் சேர் தானா? போயிட்டு வரலாம். தித்வா சூறாவளி ஏற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய மாடுகள் செத்து கிடந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை. பார்க்கும் இடம் எல்லாம் சேருதான். இன்றைக்கு நிலவரத்தில் இப்படித்தான் இருக்குது. துன்பத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வெள்ளம் போட்டிருக்கிறப்ப இந்த இடத்துலலாம் 2 அடிக்கு உயரத்துக்கு தண்ணி நிற்கும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல சாதாரணமாக வரவே முடியாது. ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியும், புதஞ்சி பிரச்சனை ஆகிடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி மாடுகள்லாம் இறந்து கிடந்ததில்லை. பாருங்கள் எப்படி பெரிய ஒரு பள்ளம் உண்டு. இதுதான் இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்தின் நிலைமை. சேரில் எப்படி நடந்து வராங்க எல்லாரும்.
வரும் வரும் அப்படியே போகிற வயசில் பார்த்து காய்ச்சிட்டு போகிறவங்க. பாருங்க அந்த சேருக்குள்ளே இப்படி தண்ணியில் இறங்கி வராங்க. கோயிலில் மட்டும் இப்படி தான் இருக்காங்க. உண்மையே தான் சோறில் நடக்கிறது தண்ணியில் நடக்கிற சுகமாக இருக்கும். சேரில் நடக்கிறத விட இந்த தண்ணியில் நடந்து போகிறது சுகமாக இருக்கும் போல். இன்றைக்கு இப்படி தான் இருக்கு. அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே காலை மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வாரீங்க. பாருங்க இந்த முள்ளுகள் எப்படி இருக்குண்டு. சில வேளை இந்த சேரில் ஏதாவது சிக்கு மாட்டினுச்சுவோம். சரி இப்போ பார்த்தீங்க சொன்னால் கோயில் அன்னிச்சுட்டேன். கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் ஃபுல்லாகவே நல்லாவே தண்ணி நிற்கிது. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் எல்லோரும் எப்படி வராங்க. இன்றைக்கி மழைன்றபடியால் கொஞ்சம் க்ரௌட் குறைவு. ஆனாலும் கொஞ்சம் போலிங்கில் தான் நிற்கிறாங்க. இது காலையில் வந்த சனங்கள் இன்னும் வந்து கொண்டே இருப்பாங்க. தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோனியாரே, பக்தி ஸ்மாரக சபையின் நவரத்தினமான புனித அந்தோனியாரே, பக்தி ஸ்மாரக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியாரே, ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினார் அப்போஸ்தலரான புனித அந்தோனியாரே, எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகள் இன்றைக்கு கட்டும் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ற இடம்.
எவ்வளோ இயற்கை நிறுத்தம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மக்கள் வருகையில் இந்த மாற்றமும் இல்லை. அதிக அளவிலான மக்கள் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கும் போலிங்கில் தான் நின்று சுவாமியை தரிசிக்க வேண்டியதாக இருந்தது. இப்படித்தான் இருக்கிற நிலைமை. அப்படி தான் இருக்குது. இடையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒழுங்கைகள் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இதில் பார்த்தோம் சொன்னால் முன்னுக்கு இதுதான் கோவில். பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் என்பது இதுதான். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான். இந்த ஆலயத்துக்கு தான் இவ்வளோ சனம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கு. எல்லோரும் எங்கே வந்திருக்கிறீங்க? பாம்பு வழிகாட்டி கோவிலுக்கு வந்தீங்களா? இப்போ என்ன வெளிக்கிட போகிறீங்களா? போ சேரில் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, அற்புதரே புனிதரே அந்தோனியாரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே, இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே, திருத்தொழி உள்ளங்கள் மேலே. ஓகே மக்களே, மன்னார் சிப்பியாறு பாம்பு வழிகாட்டிய அந்தோனியார் ஆலயத்தின் ஜனவரி 13ஆம் தேதி 2026 என்ன நிலவரங்கிறத நீ காணொலியாக பதிவு செய்திருந்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.